பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு ஆதாரத்தை கேட்டு சென்னையில் சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரியாரின் புத்தகங்களை அரசுடைமையாக்கினால் ஆதாரம் வழங்குவதாக சீமான் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாய் மற்றும் மகளுடனான உறவு முறையை கொச்சைப்படுத்தும் வகையில் பெரியார் பேசியதாக அவதூறு கருத்தை தெரிவித்தார். இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து பெரியார் குறித்து கூறிய கருத்துக்கான ஆதாரத்தை கேட்டு சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீட்டிற்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் செல்ல முயன்றனர். சீமான் வீட்டருகே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கூடியிருந்ததால் தபேதிக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிற சீமான் அவர்கள் அவருடைய பேச்சு எந்தவித ஆதாரமற்றது. இவர்கள் சொன்ன அந்த கொச்சையான செய்தி பெரியாரால் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்படி அபாண்டமான பொய்யை சீமான் பரப்பி வருகின்றார். எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம். அப்போது அந்த வழியாக சென்ற நாம் தமிழர் கட்சி தொண்டரின் கார் கண்ணாடி கல்வீசி உடைக்கப்பட்டதால் தபேதிகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே புதுச்சேரி நெல்லித்தோப்பில் நிகழ்ச்சி ஒன்றில் சீமான் பங்கேற்றிருப்பதை அறிந்து அங்கு பெரியார் அமைப்பினர் திரண்டனர். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு செல்ல விடாமல் அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் பெரியாரின் புத்தகங்களை அரசுடைமையாக்கினால் ஆதாரம் வழங்க தயார் என கூறினார். பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க நீங்க எழுதின புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க. முன்பு பெரியார் குறித்து புகழ்ந்து பேசிவிட்டு தற்போது மாற்றி பேசுவது ஏன் என்ற கேள்விக்கும் சீமான் பதிலளித்தார். அது விடுங்க, நீங்க தான்றீங்க பேசுன அது தப்பு. ஆமாங்க சொன்னீங்க, ஆமா இப்ப என்ன செய்யலாம் சொன்னேன் அது மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. இந்நிலையில் வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திராவிடர் கழகம் சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுதல் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வடலூர் காவல் நிலையத்தில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.